கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தா என்னங்க அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னீங்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது, அதை பார்க்கத்தான் உட்காந்துருந்தோம். என்ன விளம்பரம் வருது? நான் கல்லூரிக்கு போயிட்டு வந்து மத்தியானம் என்ன செய்வேன்னா, சாப்பிட்றது பெரும்பாலும் டிவிக்கு முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்க்கறதுக்காக தரையில் உட்காந்து சாப்பிடுவேன். டிவியை பார்த்துக்கிட்டே சோதனையாக வருங்க. அந்நேரம் தான் டாய்லெட் க்ளீன் பண்ணுற விளம்பரமாக போடுவாங்க. வாளியை தூக்கிட்டு வந்துடுவார் அப்பாஸ். இதை ஊற்றி கழுவி அப்படியே நுறையா வந்து எப்படி சாப்பாடு ஊற்றிப்பேன் நான். அதில் ஒரு அம்மா இப்படியெல்லாம் தொட்டு பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேளை மூஞ்சி உள்ள ஒண்டி விடாம போனாங்க. நம்ம கேட்டோமா இதுக்கு என்ன பேருன்னு தெரியுங்களா? எங்க பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொன்னாருங்க, பண்பாட்டு பலாத்காரம் அப்படின்னாரு. பண்பாட்டு பலாத்காரம். விரும்புறியோ இல்லையோ நீ பார்க்கணும், கேட்குறியோ இல்லையோ நீ கேட்கணும். என்ன இதுக்காக வாங்கணும்? நம்ம என்ன அருமையாக கேட்குறாங்க. என்ன மாதிரி நோய்கள் வருது, என்ன மாதிரி சிந்தனை வருது. மெக்காலே நாங்களே யாரு தெரியுங்களா? நமக்கு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவன் வந்தான். அவன் அழகா சொன்னாங்க, இவர்களுடைய கல்வி முறையில் இருக்கின்ற ஆன்மீகத்தையும் பண்பாட்டையும் பிரித்து எடுத்து விடுங்கள், அவர்கள் முட்டாளாகி விடுவார்கள். அதே தான் நடந்துச்சு. இதுல சாமி கடவுள் நம்பிக்கையில் விடுங்க, ஒரு முறை வச்சிருந்தோம். மாதா பிதா குரு தெய்வம்னு ஒரு முறை வச்சிருந்தோம். இப்ப யாரையும் தொடக்கூடாது. வாத்தியார் பையன் அடிக்கிறதுலாம் வேணாங்க, லேசா உத்து பார்த்தா போதும் கொலை முயற்சி போட்டுறாங்க. எங்க வாத்தியாரை பார்த்தா நான் என்ன செய்வேன், எந்திரிச்சு நிற்பேன். சைக்கிளில் போனா இறங்கி நிற்பேன். வந்தார்னா காலை தொட்டு கும்பிடுவேன். இதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாத்தியார் பஸ்ல ஏறினார். பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருந்த ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சான். இவர் அவன் தோலை அமுக்கினார். நோனோ அதெல்லாம் ஸ்கூல்ல வச்சுக்கோ. பஸ்ஸு கொஞ்சம் தூரம் போச்சு. திருப்பி எந்திரிச்சான். திருப்பி அமுக்கினார். நோ உட்கார். மூணாவது தடவை அமுக்கினார்ல, அவன் அழுதுட்டான். மருவத்தூர்ல இறங்க வேண்டியவன் நான். அமைக்கி மதுராந்தகம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நீ நான் தான் வேற பஸ்ஸா படிச்சு போவேன். நம்மளா நினைச்சுக்கிற கூடாது. ஒன்றும் இல்லைங்க, சினிமாவுக்கு போயிட்டு வந்து அடி வாங்கியிருக்கோம்ல, யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பாலாம் நான் செகண்ட் ஷோக்கு தெரியாமல் போயிட்டேன்னு வைங்க, அலார வச்சு முழிச்சிருந்து அடிப்பார். ஏன்னா மறுநாள் மறந்து போயிடக்கூடாது. ஐவகையான பாவங்களில் ஒன்று எது? சினிமா பார்க்கறது. சினிமா பார்த்து கெட்டு போனேன், டீ குடிச்சு கெட்டு போனேன், அப்படி கெட்டு போனேன், இப்படி கெட்டு போனேன், சொல்லாத இது இல்லை. சரி, அது ஒரு வகையான நிலைமை. இன்னொன்று, இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பியூட்டி பார்லர், ஆண்களுக்கு சிகை திருத்தும் இடம், அங்கே போகக்கூடாதுங்க சின்ன பிள்ளையா இருக்கப்ப. ஏன்னா அதில் படம் இருக்கும், புத்தகம் இருக்கும், அதை நாங்கள் படிச்சிருவோமா. எங்கள் வீட்டிலலாம் அந்த ஹேர் கட் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய மிலிட்ரி இதே நடக்கும். வெட்டி பிடிச்ச பிறகு அவர் போயிட முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு தடவை சுற்றி பார்ப்பாரு. இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே அவர் உழுதுருப்பார் என் மண்டையில. ஆனால் அன்னைக்கு பரவாயில்லைங்க, அன்னைக்கு நான் அழுதுருப்பேன். இன்னைக்கு அதான் பேஷன். நரி மண்டை மாதிரி, கீரி மண்டை மாதிரி, முள்ளமன்றி மாதிரி, கலர் கோழி குஞ்சு மாதிரி. எனக்கு என்ன பயம்னா, பருந்து இவங்களை தூக்கிட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. அப்படியே எத்தனை கூத்து. இப்ப இதுல எல்லா ஊடகங்களும் சிறப்பு தான் நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகையில் ஒரு செல்லையோ அல்லது அவனை தனியாக விட்டுட்டு டிவியவோ விட்டுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. அவன் நல்லவன்
தேவாரம் படிப்பேன், திருவாசகம் படிப்பேன், 1330 குறள் தெரியும், எல்லாம் சேர்த்தாங்க. மனுஷன் தானே, பையன் தானே, எதை செய்யாதேன்னு சொல்கிறோமோ அதை செய்யணும்னு மனசு தோணும். ஒரு குரு சிஷியன்ட்ட ஒரு பெட்டியை கொடுத்து இதை திறக்காதன்ட்டு போனார். திரும்பி வந்தோடனே அவர் கேட்டார், ஏன் திறந்த அப்படின்னாரு. நான் திறக்கலை அப்படின்னா. அப்போ அந்த எலி எங்கே இருந்தார், அது ஓடி போச்சு. எப்படி? அவர் போன உடனே திறந்து பார்த்துருக்கான். இது மனசு செய்கிற வேலை. அப்படி இப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி செல்லு மட்டும் இல்லைங்க, படிக்கக்கூடாத விஷயங்கள் பூரா வருது, பார்க்கக்கூடாத செய்திகள் எல்லாம் வருது, கேட்கக்கூடாத மொழிகள் எல்லாம் காதில் விழுகுது. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடியின் கண்ணே உளன்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார்னா, ஐம்புலனுக்குமான அந்த செய்திகள் எல்லாம் பெண்ணிடத்திலே உண்டுன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னால், அவங்க பேசினா இனிமையாக இருக்குது, அவங்கள பார்த்தா இனிமையாக இருக்குது, அவங்க தொட்டாங்கன்னா இனிமையாக இருக்குது. இது அப்படியே குழந்தைக்கு நீங்கள் வைக்கலாம். குழந்தைய பார்த்தா அழகு, குழந்தை பேசினா அழகு. தொட்டால் மணக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. இது ரெண்டுமே இல்லாமல் தொடாமலும் சுவைக்காமலும் பார்த்தாலே அழகு குழந்தை. இதை யார் சொல்கிறா என்று கேட்டால் காமு ஷெரீப் என்கின்ற கவிஞர் சொல்கிறார். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம். எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. தொட்டால் மணக்கும் ஜவ்வாதான், சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகாம். இதை காட்டிலும் சிறப்புன்னு சொன்னால், இன்றைக்கு ஐம்புலனையும் அடிக்கக்கூடிய அளவுக்கு இவை வந்துடுச்சு ஊடகங்கள். அவங்க சொன்ன மாதிரி ஏமாற்றுகிறவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த குரல் பதிவுலேயே இன்னைக்கு ஒருத்தனை இதில் காட்டுறாங்க, ஏறத்தாழ 230 பெண் பிள்ளைகளை ஏமாத்திருக்காங்க ஒருத்தன். வெறும் 25 வயசுக்காரன் 7 கோடி வரைக்கும் அவங்ககிட்ட பணத்தை சுருட்டியிருக்கான். குரலை மாற்றி பேசுகிறதான். இன்னும் பல பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே இருக்குது ஆண் வாய்ஸை பெண் வாய்ஸாக மாற்றுறது. இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க முடியும்? நீ ஏன் ஏமாந்தன்னு கேட்கக்கூடாது. ஏமாற சொல்லி தூண்டுறான். தீபாவளி பொங்கல் நல்ல நாள்லாம் வந்தால் குடும்பமாக வந்து ஆடுறாங்க. எதில்? டிவியில். நாங்கள்லாம் எடுத்தோம். அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்க கேட்க நம்ம குற்றவாளி பார் இருக்கோம். ஐயோ, நம்ம ஒன்றும் செய்யலை போட்டிருக்கு, ஊரே நம்மளை பார்த்து சிரிக்குது அப்படின்னு. இப்போ எல்லாவற்றையும் நமக்கு ஆசையை தூண்டுகின்ற நிலையை ஏற்படுத்துவது எது? இவைதான் காட்சி ஊடகங்கள், பேச்சு ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், கைபேசி. இதுக்கு மேலே என்ன? முந்தியெல்லாம் கீழே விழுந்தால் ஓடி போய் தூக்குவோங்க, இல்லை பேசாமல் போயிடுவோம். இப்போ கரெக்டாக சொல்கிறாரு. அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம், விழுந்து கிடக்கிறவன அப்படியே ஏன் ஒரு நாய் அடிக்க வரப்போ அப்படி எடு பார்ப்போம். அதை இன்னொருத்த எடுப்பேன், அவனை விரட்டிட்டு போச்சுன்னு வைங்க. அப்படியே ஓடு பாப்பில் அது நாய் விரட்டு வருவீங்க, அப்படியே எடுப்போம். என்ன ஆகி போச்சு நமக்கு? பைத்தியம் ஆயிட்டமா எல்லாரும்? அது மட்டும் இல்லை, வீட்டு பிள்ளைகள் கையில் செல்லு கொடுத்தா என்ன ஆகும்? ராத்திரி போர்வையை பொத்தி உள்ள லைட் எரியுது. யோசிச்சு பாருங்க. அதுவும் நம்ம வீட்டு இளம் பிள்ளைகள், +1 +2 கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகள் பையங்க ஃபோன் பேசுகிறத கவனிச்சிருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவீங்களேன், போயிட்டாங்க. சொல்லு, யாரு? சோறு போடுறவங்க நம்ம தான். போயிட்டாங்களாம். அப்படி என்ன தேச ரகசியம் அதுல? காவிரி நீர் பிரச்சனையை 2 பேரும் அப்படி கலந்து பேசுனாங்களா? முல்லை பெரியாறு எப்படியும் கொண்டு வருவோம் அப்படின்னு முயன்றாங்களா? ஒன்றும் கிடையாது. பார்க்க பயமா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நோய்கள் எப்படி ஏற்படுது? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். மேடை இப்படி போட்டிருக்காங்க,
கிழக்கு பார்த்து போட்டிருக்காங்க. பிள்ளைகள்லாம் இப்படி மேற்கு உட்காந்துருக்காங்க. சூரியன் மறையுது, மாலை நேரம், ஓப்பன் கிரவுண்டு. இப்போ பேச ஆரம்பிக்கிறப்ப எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இப்படி இதில் உட்காந்துருக்காங்க. சூரியன் மறைஞ்ச உடனே லைட் போட்டாங்க. இந்த பக்கம் தப்புன்னு லைட் போட்ட உடனே அந்த 2000 குழந்தைகளையும் நான் பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆனேன். ஏன் தெரியுமா? அந்த 2000 குழந்தைகளில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. எல்கேஜி தொடங்கி +2 வரைக்கும் கண்ணாடி போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா விடாமல் படித்தாங்களா அவங்க? இல்லை, இந்த குறைபாடை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயலலை. என்ன ஆகிப்போச்சு, இந்த ஊடகங்களும் மற்றவங்க இப்படி 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 வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? திரும்ப 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 இந்த வேலையை செய்கிறப்ப அவங்க என்ன ஆகுறாங்க? அவங்களுடைய கண் பாதிக்கப்படுது. நான் முதலே சொன்னேன்ல, கிடைக்க முடியாத உறுப்பு இல்லையா கண்ணு? கண்ணு பாதிக்கப்படுது, மனசு அதை காட்டிலும் பாதிக்கப்படுது. தெரியக்கூடாத விஷயங்கள்லாம் தெரியுது. அவர் முதல் வார்த்தையே சொன்னார், நான் வேணான்னு சொல்லலை, எனக்கு 40 வயசில் தெரிஞ்ச விஷயம் 4 வயசு பிள்ளைக்கு தெரியுதே, இது நியாயமா? நான் என்ன செய்யட்டும்? எங்கே விட்டுட்டு போட்டோம்? பள்ளியிடம் போன பிள்ளை சரியாக கரெக்டாக வந்து சேர்ந்துருமா? பயமாக இருக்குது. செல்லு கொடுத்து விடலான்னா கெட்டு போயிடும், பயமாக இருக்குது. கொடுத்து விடலன்னா வந்து சேருமான்னு பயமாக இருக்குது. பயந்து பயந்தே சாகிறதா? தேவையில்லாத மொழிகள். அதுவும் இந்த சீரியலில் ப்ரமோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடுத்து வரப்போகிறது என்னன்னு கரெக்டாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தப்ப பார்த்தீங்கன்னா விளக்கு பொறுத்துற நேரம் பார்த்து போடுவாங்க. ஓம் பூவையும் பொட்டையும் அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன். இதுக்காடா டிவி வாங்கினாங்கிற ₹1,00,000 கொடுத்து அதை ஒரு நாளைக்கு 8 தடவை போட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே என்ன வைப்ரேஷன் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனை எப்படியாவது கொன்று இதையா சொல்லி கொடுப்பாங்க? தீயவற்றை பார்க்காதே, பேசாதே, கேட்காதே, நல்லதை சொல்லு. உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாதுன்னார். அப்ப கபடம் இல்லாமல் இருந்த இடத்தில் இவை இப்படி வந்து விட்டன. இன்னும் சொல்ல போனா அவர் அழகா சொன்னார்ல, பேசுறதுக்காக மட்டும்தானுங்க போனு. போன்ல கேமரா வந்ததுனால மூடப்பட்ட கேமரா கம்பெனிகள் 1000. கொடாக் நிறுவனத்தினுடைய இது பாதிக்க காரணம் என்னன்னு கேட்டால் செல்லு வந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் கேமரா வந்துருச்சு, பாட்டு வந்துருச்சு, ரேடியோ வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எது அதில் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே இருக்கு. முந்தியெல்லாம் வந்த உடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா இப்படி கேட்பாங்க. இப்போ வந்த உடனே நீங்கள் எதில் இருக்கீங்க? ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, அதில் இருக்கீங்களா, நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, செத்து போயிட்டீங்களா? இன்னும் சில பேர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் தண்ணி இருக்குமா குடிக்க, காப்பி, அப்படிலாம் இல்லை, சார்ஜ் போடணும், சார்ஜ் போடணும், சார்ஜ் போச்சு, சார்ஜ் புஷ் மாதிரி ஆகிட்டாங்க எல்லாரும். ஏன் இப்படி ஆகுறோம்? இதெல்லாம் நம் முன்னோர்களுக்கு இருந்ததா? இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா? ஒருவேளை இருக்காது, இல்லைன்னா கூடியிருக்கும். எப்படி இருக்காதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபோனை தூக்கிட்டு ஓடுவான்னு நடப்பாங்கன்னு போன தலைமுறை நினச்சிருக்குமா? லேண்ட்லைன் வீட்டுக்குள்ளே இருக்குங்க, ஃபோன் அடித்தா வீட்டுக்குள்ளே ஓடுவோம், அதான் முறை. செல் அடித்தா வெளியே தூக்கிட்டு ஓடுறாங்க. அதில் இன்னும் சில பேர் டவர் கிடைக்கலன்னு சொல்லி ஒருத்தன் அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் கடைசியில் டவர் மேலேயே ஏறி பேசியிருக்கான். இப்படி வச்சுக்கிட்டே அலையிறாங்க. ராத்திரி பகல் தெரியல. உடல் நலம், மனநலம், எதிர்காலம், நேரம் எல்லாவற்றையும் இழக்க வைப்பது இந்த ஊடகங்கள். இதில் நீங்கள் வரக்கூடிய நன்மைக்காக பார்க்குறீங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? இதனுடைய அடுத்து வரக்கூடிய செயல்பாடுகள் என்னன்னு அதை நினச்சி நாங்கள் பயப்படுறோம். அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் ஊடகத்தில் சொல்கிறதுனால என்ன ஆகி போகுதுன்னா, நோயை பற்றி சொல்கிறாரு, அதை பற்றி சொல்கிறாரு, இந்த இலையை வாங்கி மென்னு தின்னுங்கிறாரு,
இன்னொருத்தர் வந்து அதை முழுங்காத துப்பிருங்கிறாரு. ஐயோ முழுங்கி விட்டனே அப்படிங்கிறோம். அன்னைக்கு ஒருத்தன் டிவியை பார்த்து யோகாசனம் பண்ணி காலை தூக்கி இப்படி கழுத்தில் போட்டுருந்துருக்கான். கரண்ட் போயிடுச்சு. அப்படியே உட்காந்துருக்கான். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மா வந்து பூரிக்கட்டையை கொண்டு அடிக்கிறது. சொன்னா இல்லையா அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி. எதை எதில் படிக்கிறதுன்னு ஒரு கணக்கு இல்லையா? ஐயோ அறிவுரை நம்மளுக்கு சொல்லி கொள்றாங்க. தினம் சில பேர் பொன்மொழி, நாளை வியாழக்கிழமை, இது எப்படிடா பொன்மொழி ஆகும்? இது காலண்டரில் பார்த்தாலும் தெரியாதா? நீயே உனக்கு எதிரி ஒருத்தே. நம்ம மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்காது. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி ஆடிக்கிட்டே இருக்கு. நான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு காலத்தில் நியூஸ் உட்காந்து வாய்ச்சாங்க, அப்புறம் நின்று வாய்ச்சாங்க, இப்ப நடந்து வாசிக்கிறாங்க. நீ வீடு விடா வந்து வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். செய்திகள் வாசிப்பது உங்க வீட்டு வாசல் இல்லை, சொல்ல முடியாது. டோர் டெலிவரி மாதிரி வந்தாலும் வந்துடும். அது மட்டும் இல்லை, பேசக்கூடாத விஷயங்கள்லாம் நகைச்சுவை. இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் பேசணும்ல, அமங்கலமா ஆபாசமா பிறர் மனநோக பேசணுமா? இல்லை. எல்லாத்துலேயும் உருவக்கேலி, பிறர் மனநோக பேசுதல், பிள்ளைகள் பேசக்கூடாதவற்றை பேசுதல் எல்லாம் வருது இல்லைங்க. யார் சொல்லி கொடுத்தா? அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இது அவங்க அழகா சொல்லுவாங்க. அவை கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகின்றனன்னு சொன்னா யார் சொல்றா? வந்த சித்தப்பாவை சொல்லி கொடுத்துட்டு போனாரு? இல்லை தாய்மாமன் சொல்லி கொடுத்தாரா காது குத்துற அன்னைக்கு? இல்லை. இவையெல்லாம் இதில் வருது. நீ பாட்டு, காட்சி, வசனம், அப்பாவை கேள்வி பண்ணுறது, அண்ணனை கேள்வி பண்ணுறது, வாத்தியாரை கேள்வி பண்ணுறது, அத்தனையும் காமிச்சா அவன் நம்மளை இப்போ ஏதாவது சொன்னோம்னா சிரிக்கிறாங்க. அப்படியே நல்ல விஷயத்தை சொல்ல முடியல நம்மளால். ஏதாவது ஏண்டா இப்படி இருக்கேன்னு கேட்டால் நாங்கள் புள்ளிக்கோ அப்படிங்கிறேன். அப்படின்னா என்னன்னு எனக்கும் புரியல. இனிமேல் புது வார்த்தைகள் நம்ம டிக்ஷனரி போட்டிருக்கு. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூமலை சொன்னா தெரியலன்றான். புள்ளிங்க மட்டும் எங்களுக்கு புரியுதா? புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.